வெல்கம் டு குளோபல் நாலேஜ் அகாடமி திருச்செங்கோடு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீட் 2025க்கான அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நீட் 2025 அப்டேட்ஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆதார் கார்டு அப்டேட்ஸில் வந்து உங்களோட ஆதார் நம்பர் வந்து மொபைல் நம்பரோட லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேண்டிடேட்ஸுமே வந்து ஆதார் நம்பர் கம்பல்சரி வச்சுருக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்ல இருக்கிற டீட்டெயில்ஸோட மேட்ச் ஆயிருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து நேம் வந்து உங்க 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ சிவா KMன்னு இருந்துச்சு அப்படின்னா சிவா KMன்னு தான் வந்து ஆதார் கார்டுல இருக்கணும். ஓகேங்களா? உங்க அப்பா பேர் போட்டு இருக்கக்கூடாது. ஓகே, இன்க்ளூடிங் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த்தும் 10th மார்க் ஷீட்ஸ்ல வந்து நீங்க என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி தான் உங்க ஆதார் கார்டுலயுமே வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். சப்போஸ் அதில் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா நீங்க போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அப்பார் ஐடி. ஓகேங்களா? அப்பார் ஐடிங்கிறது வந்து என்னன்னா உங்களோட அகாடமிக் இன்ஃபர்மேஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்குற ஒரு ஐடி தான் வந்து அப்பார் ஐடி. ஓகே, மோஸ்டா அப்பார் ஐடி வந்து ஸ்கூல்லயே வந்து தருவாங்க. அப்படி இப்போ வந்து நீங்க 12th படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க ஸ்கூல்லயே வந்து நீங்க அப்பார் ஐடியே எடுத்துக்கலாம். ஓகேவா? சப்போஸ் நீங்க 12th முடிச்சிட்டீங்க இல்லைன்னா நீட் ரிப்பீட்டர்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்பார் ஐடியை வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதுல பண்ணிக்கலாம், ஜி லாக்கர் அப்படிங்கிற கவர்மெண்ட் ஆப்ல இருந்து நீங்க அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் அதுல பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து நீங்க படிச்ச ஸ்கூல்ல போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்பார் ஐடியை வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகே, இப்ப இருக்க நீட் 2025க்கு வந்து அப்பார் ஐடிங்கிறது ஒண்ணு வந்து மேண்டிட்டரி ஆப்ஷனா வச்சிருக்காங்க. பயோமெட்ரிக் அப்டேட்ஸ். ஓகேங்களா? பயோமெட்ரிக் அப்டேட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங், ஐரிஸ் ஸ்கேனிங். ஐரிஸ் ஸ்கேனிங்னா உங்களோட ஐபால் ஸ்கேனிங். ஓகேங்களா? அப்புறம் உங்களோட போட்டோஸோட அப்டேட்ஸ். ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங், ஐரிஸ் ஸ்கேனிங்ஸ் வந்து என்னன்னா உங்க ஆதார்ல வந்து ரீசெண்டா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஐரிஸ் ஸ்கேனிங் வந்து பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ஓகே, ரீசெண்டா அதாவது 11th 12th வந்து நீங்க இந்த 2 ஸ்கேனிங்ஸ் வந்து பண்ணி வச்சிருக்கணும் உங்க ஆதார் அப்டேட்ல. ஓகே, அதே மாதிரிதான் போட்டோஸ்க்கும். போட்டோஸ் வந்து ரீசன்ட் 2 இயர்ஸ்ல எடுத்த போட்டோஸா இருக்கணும். அதோட ஏஜ் கம்மியான போட்டோஸ் இருந்தா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தே ஓன்ட் மேட்ச் யுவர் கரண்ட் அப்பியரன்ஸ் வந்து அது மேட்ச் பண்ணாதனால வந்து உங்களோட அந்த போட்டோஸை வந்து நீட்ல வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ரீசெண்ட் போட்டோஸ் தான் வந்து உங்க ஆதார் போட்டோ வந்து இருக்கணும். ஓகே, அது இதெல்லாம் வந்து எங்க அப்டேட் பண்ணுவாங்கன்னா உங்க பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்லயே வந்து ஆதார் அப்டேஷன்ஸ் எல்லாமே பண்றாங்க. நீங்க அங்க கொடுத்தே பண்ணிக்கலாம். எங்க அகாடமில பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப்ஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்தனி ஸ்டாஃப்ஸ் வந்து பர்சனலைஸ்டு ஸ்டாஃப் வந்து இருந்து உங்களுக்கு வந்து டவுட் கிளியரிஃபை பண்ணி கிளாஸ் எடுப்பாங்க. ஓகே, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸ் இருக்கும். பாட்னிக்கு தனியா, ஜுவாலஜிக்கு தனியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்ஸ் வந்து இங்க இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரீக்வெண்ட்லி வந்து உங்களுக்கு இங்க வந்து மார்க் டெஸ்ட் நடக்கும். வீக்லி மார்க் டெஸ்ட் நடக்கும். அதனால வந்து உங்களுக்கு நீட் எக்ஸாமுக்கான ஃபியரை வந்து போக்கிக்கலாம். அது மட்டும் ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ நீட் கிராஷ் கோர்ஸ் பண்றவங்களும் சரி, அது மட்டும் இல்லாம நீட் ரிப்பீட்டர்ஸ்க்கும் சரி, போத் 2 பேத்துக்குமே வந்து ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் நடக்குது. இங்க வந்து ஆன் ஸ்பாட்லயுமே வந்து உங்க டவுட் கிளாரிஃபிகேஷனும் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து ஹை ஸ்கோர் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கன்ஃபார்ம் ஜிகே அகாடமியை அப்ரோச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபீஸுமே வந்து இங்க வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கு. இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ஜிகே அகாடமிக்கான காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பரும் காண்டாக்ட் டீடைல்ஸும் சேம் இதே தான். காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஓகேங்களா? மெயில் பண்ணி கூட உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸை வந்து கேட்டுக்கலாம். ஓகே, எந்த டவுட்ஸாக இருந்தாலுமே வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுப்போம். யூடியூபோட கமெண்ட் செக்ஷன்லையுமே வந்து நீங்கள் கொஷின்ஸ் கேட்கலாம். அதுக்குமே வந்து நாங்கள் கிளாரிஃபை பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? இன்னும் ஃபர்தராக எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எங்கள் அகாடமியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கீழேயே வந்து அட்ரஸும் இருக்குது. நீங்கள் வந்து நேர்லேயும் வந்து கூட எங்கள் அகாடமி பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.